வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆப்பம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசியில் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம நார்மல் ஆப்பத்தை விட இந்த ஆப்பத்துக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த அரிசியோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதே போல் கருப்பு கவுனி அரிசி உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கருப்பு கவுனி அரிசி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வாங்க ஆப்பம் செய்கிறதுக்கு நம்ம அரிசி உளுந்து எல்லாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு இருக்கும். அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். ஆப்பத்தை பொறுத்த வரைக்கும் பச்சரிசி சேர்த்து செய்யும் போது தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா உளுந்து ஒரு 1/4 கப்பு தான் சேர்க்கணும். ஆப்பத்துக்கு உளுந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். நல்லா கழுவிட்டு இந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 8 மணி நேரங்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த அரிசி ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ஊற வச்சுட்டு செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஒரு ஊற வச்சு எடுத்துக்கும் ஒரு 8 மணி நேரத்துக்கு. இப்போ ஊறட்டும். இப்போ அரிசி உளுந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் அளவுக்கு அவல் ஊற வச்சு எடுத்துக்குங்க. அது போல் தான் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அவல் நல்லா ஊறி வந்திருக்கு. அரிசியும் உளுந்தும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. அதனால் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணிலாம் வடிகட்டிட்டு நம்ம அரிசியை சேர்த்து அரைச்சிக்குவோம். இப்போ மிக்சி ஜாரில் அரிசி சேர்த்துக்கிறேன். தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம அரிசி வந்து கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கோம். தண்ணிலையும் பார்த்திங்கன்னா சத்துக்கள் இருக்கும். அதனால் தண்ணியை கீழே ஊற்றிடாமல் ஆப்பம் மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச அவலும் சேர்த்துக்கிறேன். அவலுக்கு பதிலாக நீங்கள் வடித்த சாதம் கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அவல் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். ஆப்பத்துக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகமாக சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு. அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். தேங்காய் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் இளநீர் கிடச்சிதுன்னா கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். ஆப்பம் மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா நமக்கு ஊற்றுறதுக்கு வரும். இப்போ மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஊற வச்ச தண்ணியை தான் ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கேன். 2 தடவையாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் மாவு. இப்போ 2வது தடவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். நைஸாக அரைக்கும் போது தான் நல்லாயிருக்கும் ஆப்பம். இப்போ மிக்சி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ப மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மாவை நல்லா கரைச்சி விடணும். கையால் நல்லா கரைச்சி எடுத்து வைக்கணும். ஆப்ப மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வரும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஆப்பத்தோட டேஸ்ட்டு. அதனால் கையால் மாவை நல்லா கரைச்சி மாவை நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு எடுத்துக்குங்க. நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குங்க. இப்போ மாவு கரைச்சிட்டேன். அதிகமாக இருந்தது 2 பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு புளிக்கட்டும் ஒரு 8 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஆப்ப மாவு பாருங்கள் நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. 2 பாத்திரத்தில் உள்ளதும் பார்த்திங்கன்னா நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்குவோம். நம்ம 2 பாத்திரத்தில் உள்ளதை நல்லா ஒரே பாத்திரமாக மாற்றி மாவை நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குவோம். கலந்து எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு நம்ம ஆப்பத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா மாவும் நம்ம இப்போ ஊற்ற வேண்டியில. அதனால் தேவையான அளவு மட்டும் ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். மாவு நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்தால் தான் உங்களுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது நடுப்புற வந்து நல்லா சாஃப்டாகவும் ஓரங்கள் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இதில் வந்து நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இந்த அளவு மாவு அரைச்சி நல்லா புளிக்க வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சோடா உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. மாவு கலந்துட்டேன். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்குது. ஆப்பம் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனா தான் உங்களுக்கு ஆப்பம் நல்லா ஊற்றுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன்.
தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி கூட இன்னும் கலந்து எடுத்துக்கலாம். அது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால தேங்காய் பால் சேர்க்கலை. நீங்கள் தேங்காய் பால் கூட கொஞ்சம் சேர்த்து அந்த நேரத்துக்கு சேர்த்து ஊற்றும் போது டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இப்போ மாவோட பக்குவமும் தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ ஆப்பம் ஊற்றிக்குவோம். ஆப்பம் ஊற்றுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆனோன்னே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஆப்ப கடாய் வந்து நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆப்பம் ஊற்றணும். சூடு பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் தடவினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1½ கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி ஆப்பம் நல்லா ஊற்றி எடுத்துக்கிறேன். மாவு ஊற்றினதுக்கப்புறம் நல்லா சுற்றிரும். இப்படி நம்ம ரவுண்டாக அப்படி கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதுக்காக தான் மாவு இந்த பக்குவத்துக்கு நம்ம வச்சுக்கணும். நல்லா இழுத்து ஊற்றுறதுக்கு நமக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொட்டேட் பண்ணும்போது எல்லா பக்கமும் அழகாக ரவுண்டாக வருது பாருங்கள். இப்போ ஆப்பம் ஊற்றுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து சிம்மில் மாற்றி ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா ஆப்பம் சூப்பராக அருமையாக வந்துடும். அதே போல் ஆப்பமும் பாருங்கள், ஊற்றினோடனே அங்கங்கே எவ்வளோ ஹோல்ஸ் விழுது பாருங்கள். அப்போ தான் ஆப்பம் இந்த மாதிரி இருந்தால் தான் ஆப்பம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வேகட்டும். இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு ஆப்பத்தை பாருங்கள், ஓரங்கள்லாம் நல்லா செவந்து மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். அதே போல் நடுப்புற பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். அவ்வளோதான், நம்மளோட ஆப்பம் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் ஊற்றி எடுத்துக்கிறேன். ஆப்பம் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு, டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஆப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை குருமா, வெஜிடபிள் குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி ஆப்பத்தை நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோட சொன்ன டிப்ஸோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் கருப்பு கவுனியில் பார்த்திங்கன்னா இட்லி ரெசிபி போட்டிருக்கேன், அப்புறம் புட்டு ரெசிபிலாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.